நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டுதா இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பட்டறையில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. இளம்பெண் தற்கொலை செய்யவில்லை, திட்டமிட்ட கொலை என்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர். சிசிடிவி காட்சியில் வசமாக சிக்கிய கொலையாளி இளம்பெண்ணை ஏமாற்றி சீரழித்தது மட்டுமில்லாமல் கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலைக்கான பின்னணி என்ன? விடிஞ்சும் விடியாமலும் கோழிக்கோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் போன் பண்ணி இருக்கார். சார், எங்க ஏரியாவில் உள்ள ஒரு இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்கார். அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த நபர் சொன்ன இடத்துக்கு போன போலீஸ்காரங்க பட்டறையில தூக்குல தொங்கிட்டு இருந்த இளம்பெண்ணோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் தற்கொலை வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்குனாங்க. இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கின போலீஸ்காரங்களுக்கு பல சந்தேக கேள்விகள் வந்திருக்கு. இளம்பெண்ணோட வீட்டுக்கும் அவங்க தூக்கு போட்டுக்கிட்ட பட்டறை இருக்கிற இடத்துக்கும் 500 மீட்டர் இடைவெளி இருக்கு. அப்படி இருக்கும்போது தற்கொலை முடிவு எடுத்தவங்க அவங்க வீட்டுல தற்கொலை பண்ணிக்காம எதுக்காக பட்டறைக்கு போய் தூக்கு போட்டுக்கிட்டாங்கிற கேள்வி எழுந்துச்சு. அதனால போலீஸ்காரங்க அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தப்போ அந்த இளம்பெண் அடிக்கடி பட்டறைக்கு வந்துட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு பட்டறை உரிமையாளரான வைஷாகன் கிட்ட விசாரணை பண்ண போயிருக்காங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் வைஷாகனுக்கு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. அதை கவனிச்ச காவலர்கள் அவர்கிட்ட துருவி விசாரணை பண்ணப்ப வைஷாகன் முறையா பதில் சொல்லாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்திருக்கார். இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் இளம்பெண் தற்கொலை பண்ணிக்கல, இது திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் கோழிக்கோடுல உள்ள எலத்தூரை சேர்ந்த வந்தா இந்த வைஷாகன். இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. வைஷாகனுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த 23 வயசான இளம்பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ தனக்கு இன்னும் கல்யாணமாகல, நான் சிங்கிள் தான்னு சொல்லி இருக்கான் வைஷாகன். அவன் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின இளம்பெண் ஒரு கட்டத்துல அவனை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் சில ஆண்டுகள் காதலிச்சிருக்காங்க. அப்போ காதல்ங்கிற பேர்ல இளம்பெண்ணை அடிக்கடி தன்னோட பட்டறைக்கு வர வச்சு அவங்களோட எல்லை மீறி பழகி இருக்கான் வைஷாகன். 2 பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துலதான் வைஷாகனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே இளம்பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணமானதை மறைச்சு என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டேன்னு வைஷாகன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இளம்பெண் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு வைஷாகன் மறுப்பு தெரிவிக்க 2 பேத்துக்கும் இடையில அடிக்கடி தகராறு வந்திருக்கு. இளம்பெண்ணை இப்படியே விட்டா நம்ம அவ கூட பழகுன விஷயத்த மனைவி கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லிடுவானேன்னு பயந்த வைஷாகன் அவங்கள கொல்ல பிளான் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு நைட்டு வீட்டுல இருந்த இளம்பெண்ணுக்கு போன் பண்ண வைஷாகன், உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களோட மனசை மாத்தி இருக்கான். வைஷாகன் சொன்னதை எல்லாத்தையும் மலை போல நம்புன இளம்பெண்ணும் பட்டறைக்கு போயிருக்காங்க. அங்க 2 ஸ்டூல் போட்டு ஃபேன்ல கயிற மாட்டி வச்சிருந்த அவன் இளம்பெண் வந்ததும் தூக்கு மாட்டிக்கிற மாதிரி ஸ்டூல் மேல ஏறி இருக்கான். இளம்பெண்ணும் அவன் பண்றத பார்த்து அதே மாதிரி பண்ணி இருக்காங்க. அப்போ ஸ்டூல்ல இருந்து திடீர்னு கீழே இறங்கின வைஷாகன் அந்த இளம்பெண் நின்னுட்டு இருந்த டேபிளை தள்ளி விட்டதுல அவங்க கழுத்து இறுக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தூக்குல இருந்த இளம்பெண்ணோட சடலத்தை கீழே இறக்கி சடலத்தோட பாலியல் உறவுல இருந்திருக்கான். அதுக்கப்புறம்
இச்சை தீர்ந்ததுக்கு அப்புறம் சடலத்தை மறுபடியும் தூக்குல தொங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போன வைஷாகன் மறுநாள் காலையில பட்டறைக்கு வந்து இளம்பெண் தூக்கு போட்டுக்கிட்டத பத்தி அங்க இருந்தவங்க கிட்ட கத்தி கூப்பாடு போட்டு சொல்லி நாடகம் ஆடி இருக்கான். போலீசார் விசாரணையில பட்டறை உரிமையாளர் வைஷாகன் தான் கொலையாளி அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவ மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. பெட்ரோல் பங்கை நோக்கி கழுத்தில் இரத்த காயங்களுடன் ஓடி வந்த சிறுவன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. சகோதரி அளித்த தகவலின் மூலம் பக்கத்து பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியரை பிடித்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். 17 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? மங்கல்பூர்ல ரோட்ல அதிகப்படியான வாகனங்கள் போறதும் வர்றதுமா இருந்திருக்கு. அப்போ அங்குள்ள பெட்ரோல் பங்கை நோக்கி 17 வயசு சிறுவன் ஒருவன் கழுத்துல ரத்த காயங்களோட ஓடி வந்திருக்கா. இத பார்த்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அந்த சிறுவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை அளிச்ச டாக்டர் சிறுவன் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உயிரிழந்த சிறுவன் யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அதுல அந்த சிறுவன் மங்கல்பூர் பகுதியைச் சேர்ந்த சௌரப்பால்னு தெரிய வந்துச்சு. சிறுவன் உயிரிழந்த தகவலை கேட்டு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்த அவரோட சகோதரர் மற்றும் சகோதரி சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. அப்போ அங்கிருந்த போலீஸ், உங்க தம்பியை கொலை செஞ்சது யாரு? உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? முன் விரோதத்தால உங்க தம்பியை யாரும் கொலை செஞ்சுட்டாங்களான்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு சிறுவனோட சகோதரி, என் தம்பிக்கு பள்ளி ஆசிரியர் அனுப் சிங் தான் லாஸ்டா போன் பண்ணி கூப்பிட்டாரு. அவன் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. ஆனா அவனை நாங்க இந்த கோலத்துல பாப்போம்னு நினைச்சு கூட பாக்கறன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இந்த தகவலை வச்சு நேரா அனுப் சிங்கோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கு. மங்கல்பூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயசு சிறுவரான சௌரப்பாலோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்திருக்கு. சமீபத்துல இவரோட தந்தை உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டார். இதனால சௌரப் தன்னோட சகோதரியோட அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சௌரப் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்ததா கூறப்படுது. இந்த சிறுவனுக்கு பக்கத்து ஸ்கூல்ல வேலை பார்த்த ஆசிரியர் அனுப் சிங்கோட பழக்கமாக இருக்கு. அனுப் சிங்கிற்கு ஏற்கனவே கல்யாணமானதா கூறப்படுது. இதுக்கடையில அனுப் சிங் வேறொரு பெண் கூட பழகிட்டு இருந்திருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனுப் சிங் தன்னோட கள்ளக்காதலை கூட ஊர் சுத்திட்டு இருந்திருக்கார். இத பார்த்த 17 வயசு சிறுவன் 2 பேரையும் அவங்களுக்கே தெரியாம புகைப்படம் எடுத்திருக்கான். அடுத்து அந்த புகைப்படத்தை ஆசிரியர்கிட்ட காட்டின சிறுவன், நீங்க என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க, நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த போட்டோவை நான் உங்க உறவினர்களுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு மிரட்டி இருக்கான். புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர், இந்த போட்டோவை உடனே டெலீட் பண்ணு, இதை வேற எங்கேயாவது அனுப்பிவிட்டனா என் மானமே போயிரும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு கெஞ்சி இருக்கார். அன்னையில இருந்து சிறுவன் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து டெய்லி பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான். சிறுவனுக்கு டெய்லி பணம் கொடுத்துட்டு இருந்த ஆசிரியர் ஒரு கட்டத்துல பணம் கொடுக்கறத நிப்பாட்டி இருக்காரு. அப்ப அனூப்பிற்கு போன் பண்ண சிறுவன், எனக்கு 500 ரூபாய் வேணும்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஆசிரியர், இப்பெல்லாம் என் செலவுக்கே பணம் பத்தல, அதனால இனிமே உனக்கு நான் பணம் தரமாட்டேன், நீ அந்த புகைப்படத்தையும் டெலீட் பண்ணிருன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு சிறுவன், நீங்க பணம் கொடுக்கலன்னா உங்க தகாத உறவு விஷயத்த நான் உங்க வீட்டுல சொல்லிருவேன்னு மிரட்டி இருக்கான். இதனால கடும் கோபமான ஆசிரியர், இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மள தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பான்னு நினைச்சு சிறுவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கார். சம்பவத்தன்னைக்கு சிறுவனுக்கு போன் பண்ண ஆசிரியர் 500 ரூபாய் பணத்தை வந்து வாங்கிட்டு போகும்படி கூப்பிட்டு. அதை நம்பி சிறுவனும் ஆசிரியர் கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கான். அங்க போன உடனே மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ஆசிரியர் சிறுவனை கொடூரமா தாக்கி கழுத்தை அறுத்திருக்காரு. அதன் பின்னர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்
அனுப் சிங்கை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இரத்த காயங்களுடன் அலறியடித்து வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்த மகள், வீட்டுக்குள் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த மகன், சடலத்தின் பக்கத்தில் இரத்த வெறியில் அமர்ந்திருந்த தாய். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். பெற்ற மகனை தாயே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம் வாகோலி பகுதியில் உள்ள வீட்டில இருந்து 13 வயது சிறுமி தலையில ரத்த காயங்களோட அலறி அடிச்சிட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்க. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமி கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு சோனியோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க 11 வயது சிறுவன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்கான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் ரத்த காயங்களோட இருந்த சிறுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிறுவனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ரத்த வெறியோட உட்கார்ந்திருந்த தாயை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா வகோலி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் சோனி தம்பதிக்கு 13 வயசுல ஒரு மகளும் 11 வயசுல ஒரு மகனும் இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல கரெக்டா வேலைக்கு போன சந்தோஷ் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டிலேயே இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி எந்த நேரமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது, மனைவியையும் பசங்களையும் போட்டு அடிக்கிறதுன்னு சித்திரவதை பண்ணி இருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கணவனோட செயலை பார்த்து நொந்து போன மனைவி, எதுக்கு இப்படி டெய்லி குடிச்சிட்டு வர்றீங்க? நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம பசங்களை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத கணவன் மதுவே கதின்னு கிடந்திருக்கார். சில நாட்களுக்கு முன்பு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த கணவன் வீட்டு உரிமையாளர்கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்கார். இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச உரிமையாளர் சந்தோஷ் கிட்ட உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்கார். வீட்டை காலி பண்ணலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி இருக்கார். இந்த நிலையில கணவனால குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட மனைவி பசங்களை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு சந்தோஷ் வேலை விஷயமா வெளியில போயிருக்கார். அப்போ மகன், மகள் மற்றும் சோனி மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. கணவன் மேல கடும் கோபத்துல இருந்த சோனி வீட்டுல இருந்த கத்தியை வச்சு மகனை கழுத்து அறுத்து கொன்னிருக்காங்க. அடுத்து சிறுமியவும் தலையிலேயே வெட்டி கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமி பதறி அடிச்சிட்டு வெளியில ஓடி அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சோனி கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல தன் கணவர் ரொம்ப குடிகாரன், அவன் கூட இருந்தா என் வாழ்க்கை மட்டுமில்ல என் குழந்தைகளோட எதிர்காலமே வீணாய் போயிரும், அதனாலதான் நான் என் பிள்ளைகளை கொலை பண்ணிட்டு நானும் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணேன்னு வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சோனியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கில் தொங்கிய இளைஞர், உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவு. பல ஆசைகளோடும் கனவுகளோடும் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்த இளைஞருக்கு நேர்ந்த கொடுமை. திருமணமான 40 நாட்களிலேயே இளைஞர் உயிரை மாய்த்து கொண்டது ஏன்? இளைஞர் கடிதத்தில் எழுதி வைத்திருந்தது என்ன? பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன பெற்றோர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல மகன் இருப்பான்னு நினைச்சு வீட்டுக்கிட்ட வந்ததுமே ஹரிஷ்னு கூப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. வழக்கமா ஒரு முறை கூப்பிட்டதுமே வாசலுக்கு ஓடி வர ஹரிஷ் 4-5 முறை கூப்பிட்டும் பதிலே சொல்லாததால பெற்றோருக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் எங்க மகன் எவ்வளவு கூப்பிட்டும் கதவை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வந்து கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. அப்பவும் கதவு திறக்கல. ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வராததால சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்து மக்கள் உடனே கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்தா ஹரிஷ் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்கார்.
தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹரிஷோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஹரிஷ் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணுல ஒரு லெட்டர் தென்பட்டு இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹரிஷோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. கர்நாடக மாநிலம் தாவணகெரே கும்மனூர் கிராமத்தைச் சேர்ந்த 32 வயசான ஹரிஷுக்கும் 22 வயசான சரஸ்வதிக்கும் 1.5 மாசங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்த ஹரிஷ் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். சரஸ்வதியும் குமாருங்கிறவரும் கடந்த 4 வருஷமாகவே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த காதலுக்கு சரஸ்வதியோட வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. வீட்டுல என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரஸ்வதி தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையான ஹரிஷ கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லி இருக்காங்க. அதுக்கு காரணம் ஹரிஷ் கிட்ட இருக்கிற பணம். வீட்டுல பார்த்திருக்க மாப்பிள்ளை ரொம்ப வசதியான ஆளு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பணம் காசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இதே மாதிரி பேசி பழகி ஜாலியா இருக்கலாம், அடிக்கடி தனிமையில சந்திக்கலாம்னு காதலன் குமார் கிட்ட சொல்லி இருக்காங்க சரஸ்வதி. இந்த ஐடியாவுக்கு குமாரும் சரின்னு சொல்லி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம காதலன் குமார் கூட சந்தோஷமா இருக்கலாம், அதுவும் கணவனோட காசுலேயே ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு பிளான் போட்ட சரஸ்வதியோட திட்டம் எல்லாம் சுக்குநூறா போயிருக்கு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச சில நாட்களிலேயே ஹரிஷுக்கு சரஸ்வதி பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் போனது போகட்டும், இப்ப நமக்கு கல்யாணம் ஆகிருச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ்வோம், காதலை விட்டுரு, குமார் கூட பேசுறதை விட்டுருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஹரிஷ். ஆனா கணவனோட அட்வைஸ இடது காதுல வாங்கி வலது காது வழியா வெளியே விடுற மாதிரி எதையுமே கண்டுக்காம வழக்கம் போல தன்னோட காதலன் குமார் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இதனால ஹரிஷ் சரஸ்வதிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சரஸ்வதிய குமார் கிட்ட பேச விடாம தடுத்திருக்காரு ஹரிஷ். கல்யாணத்துக்கு அப்புறமும் குமார் கூட ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா ஹரிஷ் இப்படி பண்றாரேன்னு ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க சரஸ்வதி. ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியேறி காதலன் குமார் கூட போயிட்டாங்க. கல்யாணமான 40வது நாள்லே தன்னோட மனைவி முன்னாள் காதலனோட ஓடி போனதை நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளான ஹரிஷ் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்கார். இந்த சூழல்ல சம்பவத்தன்னைக்கு அவரோட அப்பா அம்மா பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டுல தனியா இருந்த ஹரிஷ் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். உயிரை விடுறதுக்கு முன்னாடி தன்னோட தற்கொலைக்கு மனைவி சரஸ்வதியும் மகரோட காதல் விவகாரத்தை சொல்லாம அதை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்ச மாமனார் மாமியார் சரஸ்வதியோட காதலன் குமாரும் தான் காரணம்னு தன் கையால லெட்டரை எழுதி வச்சுட்டு உயிரை விட்டு இருக்காரு ஹரிஷ். அந்த கடிதத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சரஸ்வதியையும் அவங்க பெற்றோர் காதலன் குமார் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனை, பெற்றோர் தலையிட்டும் தீராத சண்டை, மனைவியை சரமாரியாக தாக்கி கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம், தலைமறைவாக உள்ள கணவனை வலை வீசி தேடும் போலீஸ். மனைவி கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? காலை 10 மணி தெனாலி பகுதியைச் சேர்ந்த சாய் என்பவர் பயங்கர கோபத்தோட அவசரமா தன்னோட பைக்கை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்பி இருக்கார். இதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சாயோட வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க அவரோட மனைவி கழுத்துல காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவன் சாய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் உள்ள தெனாலி பகுதியைச் சேர்ந்த சாய் சிரிஷா தம்பதிக்கு 14 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க.
கல்யாணமான புதுசுல இந்த தம்பதி ஹைதராபாத்ல தங்கி மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க சாய் ஒரு கேட்டரிங் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். சிரிஷா பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சிரிஷா பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கறது சாய்க்கு சுத்தமா பிடிக்கல. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு. இத கேள்விப்பட்டு 2 பேரோட பெற்றோரும் 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அடுத்து இந்த தம்பதி சொந்த கிராமமான தெனாலிக்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமும் சிரிஷா கணவனோட சொல் பேச்ச கேட்காம பியூட்டி பார்லருக்கே வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு நைட்டு வீடு திரும்புற சாய்க்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி யார் கூடயாவது அடிக்கடி போன் பேசிட்டே இருந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச கணவன், யார் கூட தான் போன் பேசுவ, வர வர உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, உன்னோட போனை காட்டு, நீ யார் கூட பேசுறன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி இருக்கார். அதுக்கு சிரிஷா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசுவேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. நீ பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த வேலையை விட்டுரு, அப்பதான் நமக்குள்ள சண்டை வராம இருக்கும்னு சொல்லி இருக்காரு சாய். அதுக்கு சிரிஷா, எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சொல்றீங்கன்னு அந்த வேலையை என்னால விட முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மனைவி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம், எதுக்கு இவ்வளவு லேட்டா வர்ற, யார் கூட எங்க ஊர் சுத்திட்டு வர்றன்னு கேட்டு சண்டை போட்டு இருக்காரு சாய். நீ யார் கூடவோ தகாத உறவுல இருக்க, அதுதான் நீ இப்படி திமிரா இருக்க, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறன்னு சொல்லியும் சண்டை போட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சாய் தன்னோட மகன் மற்றும் மகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. அப்ப சிரிஷா கணவனை பார்த்து தகாத வார்த்தையால திட்டுனதா கூறப்படுது. இதனால கடும் கோபமான சாய் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து சிரிஷாவோட கழுத்தை நெரிச்சு கொட்டூரமா கொண்டு இருக்காரு. அதுக்கடுத்து தன்னோட பைக்கை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்பி இருக்காரு சாய். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன தகவலை வச்சு தலைமறைவாக இருக்கிற சாய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள் பேச்சு மூச்சு இன்றி மயங்கி கிடந்த தாய் தந்தை, மருத்துவமனைக்குள் நுழைவதற்கு முன் பரிதாபமாக பிரிந்த உயிர், கட்டிலுக்கு அடியில் இருந்த ஊசிகளை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர், பெற்ற மகளே தாய் தந்தைக்கு யமனானது ஏன், கொலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன காரணம், நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டில இருந்த அசோக்குங்கிற இளைஞருக்கு அவரோட தங்கச்சி சுரேகா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அதிகாலையிலேயே தங்கச்சி எதுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சந்தேகத்தோடயே போன் காலை அட்டெண்ட் பண்ணியிருக்காரு அசோக். அப்போ அப்பாவும் அம்மாவும் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க, வேகமா வீட்டுக்கு வான்னு சொல்லி இருக்காங்க சுரேகா. உடனே அசோக்கும் பதறி அடிச்சுட்டு தாய் தந்தைய பார்க்க போயிருக்காரு. கட்டில் மேல தாய் தந்தை 2 பேரும் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து பதறி போன அசோக் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கார். அவங்கள பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் 2 பேரும் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் அசோக் மருத்துவமனையிலேயே கதறி அழுதிருக்கார். நல்லா இருந்தவங்க திடீர்னு எப்படி உயிரிழந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கதறி அழுத அசோக் தாய் தந்தையோட கைப்பகுதியில ஊசி போட்ட தடம் இருந்ததை கவனிச்சிருக்கார். அதுக்கு பிறகு 2 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் வீட்டுல இருந்த சுரேகா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்போ தாய் தந்தை 2 பேரும் படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில ஊசிகள் கிடந்ததை பார்த்த அசோக் தன்னோட பெற்றோர் மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி இருக்கார். அவர் கொடுத்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சுரேகாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் விகாராபாத்தை சேர்ந்த தசரத் லட்சுமி தம்பதிக்கு 2 பசங்க. மூத்த மகனான அசோக் கல்யாணமாகி மனைவி குழந்தைகளோட தனியா வாழ்ந்துட்டு வர்றார்.
இதுக்கு நடுவுல இளைய மகள் சுரேகாவுக்கு தந்தை தசரத் வரன் பார்த்துட்டு இருந்திருக்கார். இந்த சூழல்ல சுரேகாவும் அதே கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் காதலிச்சதா சொல்லப்படுது. மகனோட காதல் விஷயம் தெரிஞ்சு சுரேகாவோட அப்பா தசரத் கோபப்பட்டிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆட்டோ டிரைவர் வேற சாதியை சேர்ந்தவரு. என்ன நடந்தாலும் வேற சாதி பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு தசரத்தும் தாய் லட்சுமியும் பிடிவாதமா இருந்திருக்காங்க. அதே மாதிரி சுரேகாவும் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால பெற்றோருக்கும் மகளுக்கும் இடையில கடந்த சில நாட்களாகவே அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கு. தன்னோட மகள் வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டா ஊர் முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கும்னு நினைச்ச தசரத் மகள் கிட்ட இந்த காதலை குழி தோண்டி புதைச்சிருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சுரேகா அத கேட்கல. இப்படியே போயிட்டு இருந்தா அப்பாவும் அம்மாவும் நம்மள காதலன் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு நினைச்ச சுரேகா காதலனுக்காக பெத்த தாய் தந்தைன்னு கூட பார்க்காம கொலை செய்யவும் முடிவெடுத்திருக்கா. சம்பவத்தன்னைக்கு தான் நர்ஸா வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4-5 அனஸ்தீசியா ஊசிகளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்போ வீட்டுல இருந்த தாய் லட்சுமி கிட்ட போனவங்க, உங்களுக்கு கை கால் எல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்லமா, இந்த ஊசி போட்டா சரியாகிடும்னு சொல்லி அந்த அனஸ்தீசியா ஊசியை போட்டு விட்டு இருக்காங்க. அதை போட்டதும் தாய் லட்சுமி கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் அடைஞ்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வேலையில இருந்து வந்த தசரத்துக்கும் அதே டைலாக் சொல்லி ஊசியை போட்டிருக்கா சுரேகா. தாய் தந்தை 2 பேரும் உயிரிழந்துட்டதை உறுதிப்படுத்தின சுரேகா மறுநாள் காலையில தன்னோட அண்ணனுக்கு போன் பண்ணி அப்பாவும் அம்மாவும் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறதா போன் பண்ணி சொல்லி நாடகமாடி இருக்கா. விசாரணையில மொத்த உண்மைகளும் தெரிய வரவே சுரேகா மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவளை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.